ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முறுக்கு சுட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக முறுக்கு சுட போகிறேன். இந்த வருஷம் முறுக்கு மாவாக வாங்கியாச்சு. நான் தனியாக தான் இன்றைக்கி சுட போகிறேன். தன்சி கூட ஹெல்ப் பண்ண போகிறா. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பாக்கெட் பார்த்தீங்கன்னா மாவு வந்து போட்டிருக்கேன். இதிலே பாருங்கள், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க தெரியல. இது கசகசா. இது வந்து எள்ளு. எள்ளு. இந்த முறுக்கு மாவு பாக்கெட்லேயே எள்ளு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து எள்ளு போடலாம், உப்பு போடலாம், ஓமம் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே இதில் இருக்குது. வாயில் வச்சு பார்த்தா உப்பும் இருக்குது. நான் அவசரப்பட்டு உப்பு எதுவுமே போடாமல் பரவாயில்ல செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ உப்புலாம் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கைக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓமம் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதா இல்லை. சுடு தண்ணி வச்சாச்சு. சுடு தண்ணி ஊற்றி தான் இப்போ இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். முறுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா தன்சி? வரும். ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து மாவு பாக்கெட் ஃபுல்லாக வந்து இதில் கொட்ட போகிறோம். 3 பாக்கெட்டு 500 கிராமில் வந்து 3 பாக்கெட்டு 1.5 கிலோ மாவில் இன்றைக்கி முறுக்கு சுட போகிறோம். இப்போ முறுக்கு மாவு பாக்கெட் வந்து 1 கொட்டியிருக்கேன். இப்போ அடுத்து கட் பண்ணிக்கிறேன். அது பாக்கெட் மாவு வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்து இப்போ 3வது பாக்கெட். பாக்கெட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. 3/4 வானல் கிட்டத்தட்ட இருக்குது. எவ்வளோ முறுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக வந்து ஓமத்தை வந்து கையில் நுணுக்கி போட போகிறேன். இப்படி தான் போடுவாங்க, அதனால் நானும் ஓமம் இன்னும் கொஞ்சம் போடலாம். மம்மி, உனக்கு முறுக்கு சுட யார் கற்றுக் கொடுத்தா? ஆயா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் சுடு தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாமா? பிசைஞ்சிக்கலாம். பயங்கரமாக தண்ணி சுடுது. தண்ணி ஆறட்டுமோ? சூடோட பிசைஞ்சாதான் நல்லா வரும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்கோம். ஒரே வானலில் பிசையலான்னு பார்த்தோம், பட்டு பிசைய முடியல. அதனால 2 வானலாக இப்போ வந்து இதில் பாதி அதில் பாதி இப்போ சேர்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நானும் எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு பார்க்குறேன், ஆனால் அந்த மாவு பக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் எவ்வளோ தண்ணி தான் ஆட் பண்ணுறதுனே தெரியல. கஷ்டமாக இருக்கு. ஆனால் எப்படி தான் மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இதை ஃபைனலாக சுட்டு எப்போ வரப்போகிறோன்னு தெரியல. ஒரு 12 மணி கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த ஒர்க்கை. கன்ஃபார்ம் 3 மணி 4 மணி ஆயிடும். அப்படியா? சரி, ஓகே. இது வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரும். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இப்போ நம்ம கொண்டு வரணும். அதான் சப்பாத்தி மாவு கூட ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஒரு வழியாக பாருங்கள், மாவு சூப்பராக பக்குவமாக பிசைஞ்சியாச்சு. இது அப்படியே ஒரு இட்லி துணி வச்சு, ஈர துணி வச்சு மூடி வச்சு அப்படியே முறுக்கு சுட வேண்டியதான். ஓகேவா? ஓகே. மாவு பக்குவமாக வந்துருச்சா? வந்துடுச்சு. பாருங்க மாவு இப்போ பக்குவமாக வந்துடுச்சு. அடுத்து இந்த வானல் இப்போ பிசையணும். இது ஒரு வழியாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஈர துணி வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஓகே. ஃபைனலாக 2 வானல்லையும் மாவு வந்து பிசைஞ்சு இப்போ மூடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி முறுக்கு சுட வேண்டியதான். அச்சுலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் எந்த அச்சுன்னே தெரியல. முறுக்கு சுடுற அச்சு எது எதுன்னே தெரியல. மொத்தம் 3 அச்சு இருக்கு. இந்த அச்சுன்னு தெரியுமா? தன்சி இந்த அச்சுன்னு சொல்கிறா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 அச்சிலும் ஒரு அச்சு சுட்டு பார்ப்போம், எந்த அச்சு வருதுன்னு பார்த்துடலாம். இந்த அச்சு தானா? எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அடுப்பை ஆக்சுவலி கீழே எடுத்து வச்சு சுட முடியாது. ஏன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இது வந்து எம்சீல் போட்டு ஒட்டி வச்சாச்சு. இதை
பேத்துட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். நின்றுக்கிட்டு தான் இப்போ நான் வந்து முறுக்கு சுட போகிறேன். தன்ஷி பாருங்க, பட்டாசு வாங்கியாச்சு. இந்த வருஷம் பட்டாசு பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வாங்கியாச்சு. என்னென்ன வெடி வாங்கிருக்கீங்க? பிச்சிலி வெடி. சரி, எடுக்க வேணாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய். 30 ஐட்டம் இருக்குது இதில். இந்த பாக்ஸ் 1100. அது இல்லாமல் 3 பாக்கெட் பிஜிலி வெடி. வத்தி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா? சரி, போய் நம்ம முறுக்கு சொல்லலாமா? 30 ஐட்டம் வெட்டிங்க. 1 மணி நேரத்தில் வெடிச்சு முடிக்க போறீங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆயில் ஊற்றி வச்சாச்சு வாடலில். 5 லிட்டருக்கு ஒரு 2.5 லிட்டர் எண்ணெய் இந்த வானலில் இப்போ ஊற்றி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சுட வேண்டியதுதான். தர்ஷன் வெளியில் வெடி வெடிச்சிட்டு இருக்கான். இந்த 2 வானல் மாவை நான் சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். வெடி வெடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. முறுக்கு சுட இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம். யார் வெடி வச்சிருக்கா? எங்கே வச்சிருக்கான்? தர்ஷன் வெடி வெடிக்கிறான். வெடி வெடிக்கிற வயசு வந்துச்சாடா உனக்கு? பாருங்க, என்ன வெடி இது? பிஜ்லி. அது நம்பந்து போனது. இங்கே வெயிலில் போடுமா? இந்த வெயிலில் வை. இந்த இடத்துல வெயிலில் வை. சீக்கிரம் காயும். வெயிலில் போடு. அது போன வருஷத்து வெடி. வெயிலில் வை. இதுலேருந்து வெடிக்க வேண்டியதான். சரி, நம்ம போயிட்டு முறுக்கு சொல்லலாம். வா, நான் நெக்ஸ்ட் வெடி பார்ப்பேன். முறுக்கு சுட்டுட்டு அதுக்கப்புறம் குலாப் செய்யலாம். குலாப் ஜாமுன் பாருங்க. தர்ஷன் வெடி வெடிக்கிறான். ஒரு காலத்தில் வெடிக்கு பயந்துட்டு ஓடணுவேன். இப்போ எப்படி வெடி வெடிக்கிறான் பாருங்க. நானும் சின்ன வயசுல வெடிச்சிருக்கேன். பயந்துட்டே வெடிப்பேன். நான் இவெல்லாம் அசால்ட்டா வெடிச்சு ஓடுறான். காது கொய்யா வச்சுக்கிட்டே நிற்கிறான். சரி, வா, அவன் போய்ட்டு முறுக்கு சொல்லு. நீ வைக்காத, அவன் மட்டும் எங்கேயா வெடிச்சா போகிறான். பயம் இல்லை தம்பிக்கு, பயம் இல்லை. தம்பி பார்த்து வெடி. நீ வாதன்சி, நம்ம போயிட்டு முறுக்கு சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈடு முறுக்கு வந்து வச்சுருக்கேன். அடுத்த ஈடு இப்போ போட போகிறேன். பாருங்கள், இதில் வந்து இப்போ மாவு ஃபுல் இது காமிமா. இது ஃபுல்லாக இப்போ வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, அடுத்த முறுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. முறுக்கு இல்லை. கம்மி கம்மி கம்மி. 4 நாளா போடுறீங்களா? வர 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 வெயிட் பண்ணு. நல்லா இருக்கு முறுக்கு. இப்போ 2வது ஈடு போட்டிருக்கேன். ஈடு பாருங்க, இதுதான் ஈடு முறுக்கு. ஒரு முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக வந்து போட்டாச்சு. நல்லா முறுக்குலாம் இருக்கா? சூப்பரா. இதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காமிங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே முறுகலாக இருக்கு. இது நம்ம அரைச்சி சுட்டா கூட இப்படி வராது. எடுக்கு செம டேஸ்ட். வானல் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு அச்சாக தான் போடுறதா இருக்குது. ஒரு அச்சு ஒரு 4-5 முறுக்கு வருது. எத்தனாவது ஈடு நம்ம முறுக்கு போட்டுட்ருக்கோம்? ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்று தான் போடுறோம். ஒரு ஈடுக்கு வந்து 6 முறுக்கு 5 முறுக்கு வருது.
இவங்க சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு சுட சுட இங்கே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க வயிற்றுக்குள்ள. அப்புறம் என்னத்தை வச்சு படிக்கிறது சொல்லுங்க தன்சி? டேஸ்டா இருக்கா? தன்சிக்கு ஒரு பல்ல காணும். காட்டுங்க, சைடில் காணும் பாருங்க. எங்கே போச்சு ஒரு பல்லு பாருங்க. ஒரு ஈடுக்கு வந்து ஒரு எத்தனை முறுக்கு இருக்குது? 5 முறுக்கு வருது. இந்த முறுக்கு வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் கொதிக்கிறதுலாம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா முறுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, எண்ணெய் அந்த கொதி வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. எடுத்துடலாமா? சாப்பிடுங்க. படிக்கிறதுக்கு ஒரு 4 முறுக்கு வைப்பீங்களா? இருக்கும். இன்னும் இதில் வந்து 2 ஈடு வரும். அங்கே ஒரு வானலில் ஒரு 3 ஈடு வரும். அவ்வளோதான். 1.5 கிலோ மாவில் ஒரு பாட்டுக்கு கம்மியாக தான் இருக்கு. வெடி வச்சிட்டு இருக்கானா? முறுக்கோட அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. சூப்பரா நல்லா முறுகலா. இப்போ என்ன பண்ண போறோம்? முறுக்கெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போடுறோம். ஸ்டோர் பண்ண போறோம். எடுத்து வைங்க ஒன்று ஒன்றா. ஒரு முறுக்கா எடுத்து வச்சிருங்க. அழகா அடுக்கி வைக்கணும். அடுத்த ஈடு வந்துட்டு இருக்கு. மாவு இப்போ எடுத்து வைக்கணும். நல்ல முறுக்கா இருக்கிறத கையெடுங்களாம். என்னென்ன வேணும்? இப்படி எடுத்து அழகா இப்படி அடுக்கி வைக்கணும். பாருங்க, சூப்பரா முறுக்குலாம் நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி நொறுங்கின முறுக்குலாம் வந்து சாப்பிட்றலாம். இந்த மாதிரி நல்ல முறுக்கெல்லாம் எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்ல முறுக்கே கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்ல, படைக்கிறதுக்கு ஒரு 5 முறுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு கூட காலி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ 2வது வானல் மாவை எடுத்தாச்சு. ஒரு வானல் மாவு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ஒரு வானல் மாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1/2 ட்ரம் முறுக்கு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் நொறுங்கின முறுக்கு. இப்போ 2வது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது என்ன மாவு எடுக்கல, இப்போ போட்டிருக்கோம். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக இப்போ சுட்டு முடிக்கணும். நம்ம அதிக மாவு சுட்டு முடிச்சிட்டோம். இது கம்மி, ரொம்ப அதிகமாக சுட்டுட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஒரு 1.5 கிலோ மாவு முறுக்கு வந்து சுட்டு முடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி சுட்டுட்டு எட்ட வர போகிறோன்னு தெரிலன்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் சுட சுட அப்படியே நமக்கு கைப்போக்கம் வந்துருச்சு. பாருங்க, முறுக்கும் சூப்பராக வந்துருக்கு. பாருங்க, அப்படியே முறுக்கும் நல்லா நல்லா முறுகலாகவும் இருக்கானா. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து இந்த மாவு இதில் எடுத்து வச்சு சுட ஸ்டார்ட் பண்ணலாம். அது வேகட்டும். கடைசியாக இப்போது இந்த மாவு நம்ம வந்து எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இது இன்னும் ஒரு 4-5 ஈடு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்ல முறுக்கெல்லாம் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. உடஞ்ச முறுக்கு அந்த வானலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். உடஞ்ச முறுக்கு. கிச்சன் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. சூப்பராக முறுக்கு வந்துட்டுருக்கு. இது சரியில்லாத முறுக்கு, இது நல்ல முறுக்கு. ஒரு வழியா முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கடைசி பாருங்க, கரெக்டாக மணி 12 இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலையை முடிச்சாச்சு. எல்லா மாவும் சுட்டாச்சு. இப்போது இன்னும் ஒரு ஈடு முறுக்கு மாவு இருக்குது. முறுக்குலாம் எப்படி வந்திருக்கு தன்சி? நல்லா வந்துருக்கு. நல்லா வந்திருக்கா? ஃபுல்லாகவே நம்பிடுச்சு. ஆனால் பத்தாது, எல்லாருக்கும் பத்தாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாளில் வந்து சாப்பிட்டு தீத்துருவீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சுட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்காவது கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து இன்றைக்கி 1.5 கிலோ மாவில் தான் சுட்டிருக்கோம். போன வருஷம் சுட்டது 2 படி மாவு. அந்த 2 படி மாவு ஓனாக நான் அரைச்சிட்டு வந்தது. அது விளாகில் வந்து கொடுத்துருக்கேன்.
போன வருஷம் எப்படி நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும், என்னென்ன பட்டாசு வாங்கணும், என்னென்ன பலகாரங்கள் செஞ்சோம்னு எல்லாமே vlogல கொடுத்துருக்கேன். முறுக்கு நல்லா முருகலாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு ஈடு போட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு, முறுக்கு சுடுற வேலை. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சுட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வந்து முறுக்கு சுட கற்றுக்கிட்டு இப்போ முறுக்கு சுட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முறுக்கு சுட்டிருக்கேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் போடும்போது கொஞ்சம் புட்டு வந்தது, இப்போ நிறையா புடாம வருது. நல்லா இருக்கு. நல்லா அங்கே வச்சிருங்க. இந்த வாட்டி எல்லாம் பெருசா போடுங்க. இன்னும் இது மட்டும்தான் இருக்கு. அதான் இதை மட்டும் கொஞ்சம் பெருசா போடுங்க. பெருசாக போட்டுடலாம் இல்லையா? ஒரே வானல் முறுக்கா? முறுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கு, மணப்பாறை முறுக்கு. திருச்சி பக்கத்தில் இருக்கு மணப்பாறை. அங்கே தான் முறுக்குக்கு ஃபேமஸான ஊர். அவ்வளோ சூப்பராக இருக்கும் முறுக்கு. ஒரு வழியாக பாருங்கள் முறுக்குலாம் சுட்டு முடிச்சாச்சு. எண்ணெய் இது வந்து 5 லிட்டருக்கேன்னு குறைஞ்சது ஒரு 3.5 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2.5 லிட்டரு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் குறைஞ்ச மாதிரியே தெரியல, 3/4 வானல் எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. ஆனால் 1.5 கிலோ மாவில் நான் வந்து முறுக்கு சுட்டு முடிச்சிட்டேன் பாருங்க. இது எப்படியும் ஒரு 20 முறுக்கு இருக்கும், 20-30 முறுக்கு இருக்கலாம். ஃபைனலாக முறுக்குலாம் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க. இந்த தீபாவளிக்கு முறுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து குலாப் ஜாமுன் தான் செய்யணும். அது நாளைக்கு செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், டைம் இருந்தால் நீங்கள் நைட்டை கூட செஞ்சிடலாம். ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு. முறுக்கெல்லாம் ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு. நானும் எப்படி சுட போகிறேன்னு பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, ஈஸியாக முடிச்சிருச்சு. ஈஸியாக முடிச்சாச்சு. ஆனால் நல்லா முறுக்குலாம் வந்துச்சு. இதுவும் நல்ல முறுக்கு, இதுவும் நல்ல முறுக்கு. இது வந்து இந்த ஓட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முறுக்கு. இது எப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆன முறுக்கு. அது கடைசியாக மீந்த மாவு வந்து அடை மாதிரி தட்டி அதில் போட்டேன். இது எல்லாமே வந்து சரியாக வராத முறுக்கு, மற்றதெல்லாம் சரியாக உடையாமல் வந்த முறுக்கு. இது ஃபுல்லானதுனால இதில் பாதி முறுக்கு வச்சுருக்கேன். கவரில் எடுத்து வச்சுருவோம். இந்த தீபாவளிக்கு 1.5 கிலோவில் ஒரு 2 டேஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி முறுக்கு சுட்டாச்சு. நம்ம பசங்களாம் 2 டேஸ் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலாம் தாக்க முடியாது. இல்லை 2 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்காது. 2 டேஸ் மேலே ஒரு முறுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பலகாரம் சொல்லலாம்? அடுத்து குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுனா அது நைட்டு ட்ரை பண்ணலாமா நாளைக்கு செய்யலாமான்னு யோசிப்போம். இது சுட்ட வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்படி பாத்திரம்லாம் நிறையா சேர்ந்து போச்சு. அதையெல்லாம் இப்போ நான் வாஷ் பண்ணி வைக்கணும். ஓகே, இந்த முறுக்கு சுட்ட வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம வீட்டு தீபாவளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முறுக்கு சுட்டாச்சு, பட்டாசு வாங்கியாச்சு. பட்டாசு வந்து இந்த டைம் நாங்கள் எப்படி வாங்கியிருக்கோம்னா ஒரு பாக்ஸாக வாங்கியாச்சு. கம்மியாக போட்டு வாங்கிட்டோம், அதிகமாக வேணாம். காசு வந்து பட்டாசுல அதிகமாக போடலை, அதனால பாக்ஸ் வாங்கியாச்சு. அதில் ஒரு 30 ஐட்டம் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு அது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு சுட்ட வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிருங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு சுட்டிருக்கீங்க, என்னென்ன பலகாரம் சுட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.